இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சங்கு மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா 3 ஸ்பூன் ஆயில், 4 துண்டு பட்டை, 5 துண்டு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா என்னென்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், குழம்புத்தூள், அவிச்சு க்ளீன் பண்ண சங்கு 1 கப். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சங்கு உடல் சூட்டை குறைச்சி உடல் குளிர்ச்சியை அதிகரிக்கும். இது சிக்கன் மட்டனை விட ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பொருள். ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அது 3ம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதும் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சங்கு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடியை எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சங்கு மசாலா கிரேவி ரெடி. இந்த சங்கு மசாலா கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், டாட்டா.